ஆக்குறேன். 4 வருஷமா நாங்களும் மனு கொடுக்குறோம். இந்த 4 வருஷத்துல ஒரு திருநங்கை கூட டோக்கன் கிடைக்கல. இந்தியா பீப்புள்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீ வந்து பழையபடி நீங்க ரோட்ல நில்லுங்க, இல்ல நீங்க கடைக்கடையா யாசகம் கேளுங்கன்னு கூட சொல்லிடுங்க இந்த அரசாங்கத்துல. மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும் மற்றும் 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற உள்ளது. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் கலந்து கொள்வதற்கு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான தேர்வு செய்வதற்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதனிடையே ஆன்லைன் டோக்கன் வழங்குவதற்கான குலுக்கல் முறை தேர்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை தந்த ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களான 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தங்களுடைய காளைகளுக்கான அனுமதி டோக்கன்களை வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து திருநங்கை நான்கடவுள் கீர்த்தனா பேசுகிறேன். நான் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நான் 2017 மாடு வாங்கி 2018 நான் ஃபஸ்ட்டு அலங்காலூரில் அவுக்க ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் 2026 வரப்போகுது. இப்போ வரைக்கும் நான் மாடு ரெடி பண்ணி அவுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று நடந்த ஏறுதல் இதில் கூட வந்துட்டு நாங்கள் மாடை அவுத்துருக்கோம். இது என்னென்னா, இப்போ தனிப்பட்ட நபர் வந்து வைக்கிற ஜல்லிக்கட்டில் எங்களுக்கு ஈஸியாக டோக்கன் கிடச்சிருது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு மட்டும் இந்த 4 வருட காலம் 2021 வினய் சார் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஆன்லைன் போட்டப்போ எங்களுக்கு கிடைச்ச டோக்கன் இந்த 4 வருஷத்தில் ஒரு திருநங்கை கூட டோக்கன் கிடைக்கல. கொடுத்தோன்றதை அவங்கள நிரூபிக்க சொல்லுங்கள். பேர் லிஸ்ட் யாருக்கும் வந்திருக்குன்னு இருக்கோம்ல, அதில் எங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை ஒரு இது நிரூபிக்க சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் நாங்கள் யாரும் மாடு அவுக்கலை. எங்களுக்கு டோக்கன் வந்து ஆனால் நாங்கள் மாடு அவுத்துருக்கோம். எப்படின்னா, ஒரு தெரிஞ்சவங்க ஒரு டோக்கன் கொடுத்தது, தெரியாதவங்க வந்துச்சு நீங்கள் போய் அவருங்கக்கான்னு சொல்லி அப்படி ஒரு டோக்கன் நான் ஒரு ஆள் தான் அவுத்துருக்கேன். அதுவும் இத்தனை பேர் வளர்த்த மாட்டில் நான் ஒரு ஆள் தான் இந்த 4 வருஷமாக மாடு அவுத்துருக்கேன். அந்த ஒரு டோக்கன் வேறு ஆட்கள் கொடுத்தது. எனக்கு ஆன்லைனில் டோக்கனே வர கிடையாது. இந்த 4 வருட காலமாக கூட வந்து மனு கொடுப்போம். அது வந்து என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது தூக்கி உடப்பில் போட்டுறாங்களோ இல்லை குப்பையில் போட்டுறாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு 4 வருஷ காலமாக எங்களுக்கு டோக்கனே கிடைக்கல. இந்த 2025 எங்களுக்கு டோக்கன் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நான் மனு கொடுத்துட்டு போயிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சொந்தமாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருவதாகவும், போதிய கல்வி இல்லாத நிலையில் தாங்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்தும் பசு மாடுகளை வளர்த்தும் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி வரும் நிலையில் மதுரை மண்ணில் நடைபெற இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தங்களது காளைகள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும், 4 ஆண்டுகளாக 20 காளைகளுக்கு விண்ணப்பித்தும் ஒரு காளைகள் கூட இதுவரை ஆன்லைன் டோக்கன் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டு மனு அளித்துள்ளார்கள். பார்த்தா வந்து எல்லாரும் சேர்த்து கணக்கு சொன்னோன்னா நாங்கள் 20 மாடுகள் வச்சுருக்கோம் சார். திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து நான் மட்டும் 8 மாடு வச்சுருக்கேன் சார். நான் போக 20 பசு மாடுகள் வச்சுருக்கேன் சார். நான் வந்து பால் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் சார். அப்போ என்னைய வந்து இந்த தொழில் நீ பண்ணாத, நீ வந்து பழையபடி நீங்கள் ரோட்டில் நில்லுங்க, இல்லை நீங்கள் கடைக்கடையாக யாசகம் கேளுங்கன்னு கூட சொல்லிவிடுங்க இந்த அரசாங்கத்தில். நாங்கள் வந்து ஏற்கனவே அகதி மாதிரி இருக்கோம். இப்போ எல்லாத்துலேயும் ஒதுக்கி மேற்கொண்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அகதியாக தான் எங்களை ஆக்குறீங்க. எங்களுக்கு வந்து பேர் வச்சா போதாது, எங்களுக்கு வந்து நீங்கள் சுயதொழில் உதவி கொடுத்தா போதாது. அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து அவங்கவுங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச தொழிலில் போகிறாங்க, பிடிச்ச வேலையை செய்கிறாங்க. நான் படிக்கலை, நான் 8வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வந்து மாடு தான். நான் சின்ன வயசுலேருந்து நான் மாட்டில் தான் ஊர்னேன். எனக்கு மாடு தான் தெரியும், பால் கறக்க தான் தெரியும், எனக்கு மாடை பார்த்துக்க தான் தெரியும். அப்போ என் துறையில் நான் சாதிக்கும் போது எனக்கான இதை கொடுங்க. அதுவுமே இல்லாமல் எங்களை ஒதுக்குனா இது என்ன அர்த்தம்? இன்றைக்கி டோட்டல் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒரு 500 பேரும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு 30 பேர் தான் மாடு வளர்க்குறோம். 500 பேரும் இன்றைக்கி வந்து மாடு வளர்க்கலை. நாங்கள் 30 பேர் தான் மாடு வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் 30 பேர்த்துக்கும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கேட்கல, 20 பேர்த்துக்கு தான் நாங்கள் கேட்குறோம். அதையும் எங்களுக்கு கூட 20 பேத்துக்கு கூட வேணாம் சார். 10 பேத்துக்கு புறக்கணிக்கப்பட்டால் என்ன பண்ண போறீங்க? புறக்கணிக்கப்பட்டால் நான் எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் மாடையும் வித்துட்டு நான் வாட்டு சேவனேன்னு இருப்பேன் சார். எப்படி எங்களுக்கு இதே போக்கில் நீ போ, இன்னைக்கு நான் ஒரு சுயதொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இதில் ஒரு மாட்டிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் வித்துப்பிட்டு அழகாக நான் வந்து ரோட்டுக்கு போக வேண்டியதான், இல்லை கடைக்கடையே யாசகம் பண்ண வேண்டியதான். வேறு வழி கிடையாது. எனக்கு பழைய நிலைமைக்கு அந்த தமிழக அரசு தள்ளாமல் இருக்கிறதும் தள்ளுறதும் அவங்க கையில் தான் சார் இருக்குது.